ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் ரைட். So hello students, very good evening. So welcome to Brainy Medic Tamil. So this is Deevesh here, your biology faculty. So நம்ம இன்னைக்கு வந்துட்டு அனிமல் கிங்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கு அனிமல் கிங்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்டர். ஓகேவா? Let me minimize this animal kingdom. So animal kingdom இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்ட் 1 ஆஃப் அனிமல் கிங்டம் பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அனிமல் கிங்டம், ஸோ வி in Brainy Medic we also have courses available for the students who are interested deeply in Brainy Medic. ஓகேவா? ஸோ ரொம்ப டீப்பாக வந்துட்டு நீட் பாயிண்ட்ஸ் எவ்ரி திங் கிளியராக அதோட நோட்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் இஃப் யூ நீட் ரியலினா யூ கைஸ் கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ். ஸோ வி டோட்டலி ஹவ் 4 packages available. ஃபர்ஸ்ட் பேக்கேஜில் வந்து ப்ராஜெக்ட் 720 நீட் 2026. இதில் வந்து ஜஸ்ட் பேசிக்காக ஃபுல் டம் கோர்ஸ் அப்புறம் மென்டர்ஷிப் இருக்கும். வேறாஸ் இங்கே இன்னொரு கோர்ஸ் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஃபுல் டம் கோர்ஸ், மென்டர்ஷிப், இது இல்லாமல் பவர் பேக் பிளான்னு இல்லாமல் பேசிக் பிளான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வி ஆல்சோ ஹாவ் ப்ரோ பிளான். ஓகேவா? இந்த ப்ரோ பிளானில் யூ வில் கெட் புக்ஸ், மெட்டீரியல்ஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கொடுப்போம். ஓகேவா? வேறஸ் ப்ரோ மேக்ஸ் பிளானில் வந்துட்டு மெட்டீரியல்ஸு, புக்ஸு, 1-to-1 லைவ் செஷன், இன்ட்ராக்ஷன் எல்லாமே சேர்த்து வரும். ஓகேவா? ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணுங்கள். இது இல்லாமல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேவா? எல்லா எஃபர்ட்ஸ் உங்களுக்காக தான் போட்டது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா அனிமல் கிங்டம்? ஓகே, அனிமல் கிங்டம். ஸோ ஃபர்ஸ்ட் அனிமல் கிங்டம் பார்த்துடலாம். ஸோ அனிமல் கிங்டம் எதுக்கு கிங்டம், இந்த கிளாஸிஃபிகேஷன் எதுக்கு நடந்துச்சு பேசிக்லி அப்படின்னா, இப்போது நம்ம வேர்ல்ட் எர்த்தில் வந்துட்டு எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், லேக்ஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது மோஸ்ட்டாக. ஸோ அந்த அனிமல்ஸ் வந்துட்டு பேசிக்லி எத்தனையோ லேக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை லேக்ஸ் இருக்குன்னு போயிட்டு ஏதோ புதுசாக ஒரு ஆர்கனிசம் பார்க்குறாங்கன்னா இவங்க வந்துட்டு எந்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் வருவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் ஸ்டார்ட்டே ஆச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க பாருங்கள். எந்த பேசிஸ் ஆஃப் தான் உங்கள் என்சிடி லைனில் எழுதியிருக்கோம், பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பாருங்கள். பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஆர்கனிசம்ஸ்க்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அனிமல் தான் ஆக்சுவலி. ஓகேவா? ஹோமோசேப்பியன்ஸ் தே ஆர் ஒரு டைப் ஆஃப் அனிமல். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சரி ஹியூமன்ஸை விட்டுருங்க, கவ் ஒரு அனிமல். ஓகேவா? இது இல்லாமல் கோட் எடுத்துக்கோங்க. போத் ஆர் மேமல்ஸ். அப்புறம் போத் ஹேவ் ஹேர்ஸ், எக்ஸ்டர்னல் ஹேர்ஸ் இருக்கும். போத் ஹேவ் எக்ஸ்டர்னல் இயர்ஸ், பின்னாக இருக்குது. பட் அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எத்தனை லிவிங் அனிமல்ஸ் இருக்குது, தே ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ இது பேஸ் பண்ணி படிக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸிஃபிகேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஆல் ரைட்? ஓகே, second guys, so okay, so basis of classification, இதனால தான் பேஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல் ரைட்? இப்போ பேஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நிறுத்தணும்னா இதில் எந்த பேசிஸில் வந்துட்டு இவங்க கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபீச்சர்ஸ் என்னென்னா, வேறு பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் எந்த டைப்பில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது அந்த பேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாடி சிமெட்ரினா தே ஆர் ஏசிமெட்ரியா, பைலேட்ரல் சிமெட்ரியா, ரேடியல் சிமெட்ரியா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த சிமெட்ரியா பேசிஸில் இல்லைன்னா இங்கே பாருங்கள், நேச்சர் ஆஃப் சீலோமேட்ஸ், ஏசிலோமேட்ஸ், சூடோசிலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன்.
ஸோ பேஸ்ட் ஆன் சீலோம் ஓகேவா, சீலோம் இருக்கா இல்லையா அந்த பேஸ் பண்ணிட்டு, இது இல்லாமல் இப்போ இங்கே பாருங்க, ஃபோர்த் இங்கே எழுதுறேன். ஸோ அதுக்கப்புறமா பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஷன். ஸோ எந்த ஓப்பன் டைப்பா க்ளோஸ் டைப்பா, இல்லைனா ஒரே ஒரு ஓப்பனிங்கும் க்ளோஸும் ஒரே இதில் இருக்குதா, இல்லை வந்துட்டு தனியாக இருக்கா, ஸோ கம்ப்ளீட் சிஸ்டமா இன்கம்ப்ளீட்டா அப்படின்னு இதெல்லாம் பார்ப்போம் ஓகேவா. பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஷன், யா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓகேவா. சர்க்குலேட்டரி ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த பேசஸில் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த 5 பேசஸில் தான் வந்துட்டு ஒரு அனிமலை கிளாஸிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ், இன்கேஸ் அது ஆர்கனா இல்லை செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பாடி சிமெட்ரி, ஏசிமெட்ரியா, சூடோசீலோமா, சிமெட்ரியில் வந்து சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரியா, பைலேட்ரல் சிமெட்ரியா, ஸோ இல்லை சிமெட்ரியே இல்லையா, ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் சீலோமேட்ஸ், ஏசிலோமேட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். சூடோசிலோமேட்ஸை பார்ப்போம். பேட்டர்ன் ஆஃப் டைஜஷன் வந்துட்டு ஓப்பன் டைப்பா, அதாவது க்ளோஸ் டைப்பா, அது வந்துட்டு சர்க்குலேட்டரியில் பார்ப்போம். இதில் டைஜஷன் வந்துட்டு என்ன பார்ப்போம்னா வந்துட்டு கம்ப்ளீட் டைஜஷனா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமா அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா. இந்த பேசிஸில் வந்துட்டு நம்ம இந்த டோட்டலை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஆல்ரைட், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல வந்துட்டு லெவல்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அனிமல்ஸ்னு தெரியும். பேசிக்கலி அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸும் தே ஆர் மல்டி செல்லுலார் ஓகேவா. மல்டி செல்லுலார்ன்றது மோர் தென் ஒன் செல் ஓகேவா, மோர் தென் ஒன் செல், அவங்கள வந்து மல்டி செல்லர் சொல்லுவாங்க. இது இல்லாமல் இந்த மல்டி செல்லர் இருந்தாலும் எல்லா ஆர்கனிசம்ஸ் டு நாட் எக்ஸிபிட் இங்க பாருங்க, சேம் பேட்டர்ன் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரே பேட்டர்ன் இருக்காது. ஆர்கனைசேஷன் இருக்கு, எல்லாமே மல்டி செல்லா இருக்கு, அப்போ எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லை, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு ஓகேவா. சேம் பேட்டர்ன் ஆஃப் ஆர்கனைசேஷன், they do not exhibit same pattern of organization. இதுக்கு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்சிஆர்டி லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரெட் பென் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சஸை குறிச்சிருப்பாங்க. ஏன் சார் ஸ்பாஞ்சஸ்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்சஸ் ஆர் த செல்ஸ். ஃபர்ஸ்ட் தே செல்ஸ் ஆர் அரேஞ்ச் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஸ்பாஞ்சஸ் வந்துட்டு மல்டி செல்லார், அது மாதிரி ஒரு மல்டி செல் இருக்கு, பட் அதோட டைப் வந்துட்டு அந்த செல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டைட்டாக பேக்ட் கிடையாது, லூஸாக இருக்கும் ஓகேவா. லூஸாக இருக்கும் ஒன்றும் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்மளது இருக்குன்னா இது டைட்லி பேக்ட்னு வச்சுக்கோங்க. லூஸ்லி பேக்ட்னா இங்கே பாருங்க, செல்ஸ் ஆர் இப்போ இவ்வளோ லூஸ்லி பேக்ட் ஓகேவா. இதுதான் டைட்லி பேக்டு, இது லூஸ்லி பேக்டு, அதுக்கு தான் எக்ஸ்பிளைன். ஸ்பாஞ்சஸ் ஆர் செல்ஸ் ஆர் லூஸ்லி அக்ரிகேட்னா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. லூஸ்லி அக்ரிகேட். ஸோ இந்த பேரு ஸ்பாஞ்சஸ்க்கு வந்துட்டு வாட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், அண்ட் தே கம்ஸ் அண்டர் த கேட்டகரி செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓகேவா. செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓகேவா. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா. ஃபர்ஸ்ட் இப்போ செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். இது இல்லாம இப்போ இன் சீலோம் இருக்கிறது, சீலோமேட்ஸ் the arrangement of the cells is more complex ஓகேவா. இது வந்துட்டு ஈஸியா இருக்கு ஓகேவா. ஒரு செல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதுல சீலோமேட்ஸ்ல வந்துட்டு செல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டா இருக்கு. எப்படி காம்ப்ளெக்ஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ the group of cell formation வந்துட்டு எப்படி இருக்குன்னா,
ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் டு ஃபார்ம், இப்போ செல்ஸ் இருக்கியா, செல்ஸ் குரூப்பாக சேர்ந்து ஒன்று சேர்ந்துச்சு, இங்கே பாரு, தே ஆர் கால்ட் என்னது, டிஷ்யூ. டிஷ்யூ குரூப்பாக இருக்கு. டிஷ்யூ குரூப்பாக இருக்கு டு ஃபார்ம் வாட், டிஷ்யூ டு குரூப் டு ஃபார்ம் ஆர்கன். ஸோ இப்போ ஆர்கன்ஸ் குரூப்பாக இருக்கு, இது ஒரு ஆர்கன், இது ஒரு ஆர்கன், இது ஒரு ஆர்கன், which acts as specialized category. இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும், இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும், இது ஒரு ஸ்பெஷல். இது ஆர்கன் சிஸ்டம் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாரு, ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஃபஸ்ட்டு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அப்புறமா tissue level of organization, next organ level of organization, organ system level of organization அப்படின்னு 4 பார்த்தோம். group of cells to form cell show. ஸோ ஒரு group of cells இது ஒன்று சேர்ந்தா அது வந்து டிஷ்யூ. டிஷ்யூ எல்லாமே ஒன்று சேர்ந்தா, ஒரு group of tissue ஒன்று சேர்ந்தா அது ஆர்கனாக மாறும். ஆர்கன் எல்லாமே சேர்ந்து ஸ்பெசிஃபிக் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இப்போ கிட்னி ஃபார் ஃபில்ட்ரேஷன், ஹார்ட் ஃபார் பம்பிங் ஆஃப் பிளட், இப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்போ இது வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். புரிஞ்சுதா? இதுதான் இந்த கதை. சூப்பர். இந்த கதை புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆல் ரைட், இந்த கதை முடிஞ்சது. என்ன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமா மினிமாவில் டவுட்ஸ் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க மேத்தமெட்டிக்ஸில் அது? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இன் அனிமல்ஸ் இங்கே பாருங்க, இன் அனிமல்ஸ் லைக் இங்க பாருங்க, அனலிட்ஸ், நான் எழுதுறது பாருங்க, அனலிட்ஸ், ஆர்த்ரோபோடா, மொலஸ்கஸ், எச்சினோடர்ம்ஸ், அப்புறம் கார்டேட்டா. இங்க பாருங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அனலிட்ஸ், ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எச்சினோடர்மேட்டா, கார்டேட்டா இருக்கு இல்லையா, இது எல்லாமே they basically have organs doing specialized function, specific function எதுவும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். கிட்னி இருக்குன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ஃபில்ட்ரேஷன், ஹார்ட் பம்பிங் ஆஃப் பிளட்டு, ஓகேவா. வேற என்ன இருக்கு, ஸ்டொமக் என்ன பண்ணும், ஹெச்சிஎல் கிரியேட் பண்ணி ஃபுட்டை வந்துட்டு போலஸ் டு கைமாக்கும், ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஆர்கன்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இவங்க எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. அனலிட்ஸ், ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எச்சினோடர்மேட்டா அண்ட் கார்டிட்ஸா, ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ இதுதான் அந்த கதை. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதுவும் இல்லை, ஒரு ஆர்கன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும், ஓகேவா, சைக்காலஜிக்கலி. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டைஜஷன் கதைக்கு போகலாம். ஸோ எப்படி ஃபுட்டு எப்படி போகுது இதில் இந்த கதை போகலாம். இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், இங்கே பாருங்கள், இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எழுதிக்கலாம். எதுக்கு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்? டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எக்ஸிபிட் வேரியஸ், ஸோ வேரியஸ் என்னது, வேரியஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஓகேவா.
அது என்னது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டைஜஸ்டிவ் வருது உங்கள் என்சிஆர்டி லைனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பிளாட்டி ஹெல்மந்திஸ் வருது. ஏன் ஃபர்ஸ்ட்டு பிளாட்டி ஹெல்மந்திஸ் படிக்கிறோன்னா, இந்த பிளாட்டி ஹெல்மந்திஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு தே ஹாவ் ஒன்லி ஒன் ஓப்பனிங். சிங்கிள் ஓப்பனிங்னு எழுதிக்கலாம். ஒன்லி ஓப்பனிங் வேணாம், சிங்கிள் ஓப்பனிங். கலர் சேஞ்ச், சிங்கிள் ஓப்பனிங். ஓகேவா? சிங்கிள் என்னடா கலர் சேஞ்ச் ஆகல? சிங்கிள் ஓப்பனிங். ஓகே, சிங்கிள் ஓப்பனிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி ஃபுட்டு மவுத்துக்குள்ளே போயிட்டு ஸ்டொமக்கில் போயிட்டு டைஜஷன், அப்புறம் வந்து லிக்விட்ஸ் தனியாக, அப்புறமா வந்துட்டு சாலிட்ஸ் தனியாக போயிட்டு ஆனஸ் வழியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஓகேவா? ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் இந்த மாதிரி போகிற 2 ஓப்பனிங் இருக்கா, 1 இங்கே 2. இது பேர் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ்னா பிளாட்டி ஹெல்மந்திஸ்க்கு ஓப்பனிங்கும் இதே வழியாக ஃபுட்டு உள்ளே இதே போகுது, டைஜஷனும் இதே வழியாக தான் வெளியே போகுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்கம்ப்ளீட் சிஸ்டம். ஓகேவா? இன்கம்ப்ளீட் வாட்? இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். புரிஞ்சுதா? அவ்வளோதான், ஈஸி. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இதில் 2 கேட்டகரி இருக்குது, கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா போத் மவுத்தும் ஆனஸ் இருந்துட்டு ஃபுட்டு இதில் போயிட்டு எக்ஸ்கிரீட்டரி நைட்ரோஜனஸ் வேசஸ் எல்லாம் வந்து வெளியே ஆனஸ் வழியாக வெளியே போனால் இது வந்து கம்ப்ளீட்டு. ஒரே கேவிட்டி, ஒரே ஸ்பேஸ் வழியாக வந்துட்டு ஃபுட்டும் அதுலேயே போன டைஜஷன் வெளியே போனால் அது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? So opening outside the body that serves as both mouth and anus. So it is called incomplete digestive system. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, சிமிலர்லி இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதே மாதிரி இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சர்க்குலேட்டரி. சர்க்குலேட்டரினா என்ன? சர்க்குலேட்டரினா என்ன? சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன கதை சொல்லுங்க. எங்கடா கலர் சேஞ்ச்? ஓகே, சர்க்குலர் சிஸ்டமில் எதுவுமே இல்லைம்மா. இதில் வந்துட்டு நம்ம பிளட்டு வந்துட்டு 2 டைப். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் 2 டைப் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு அனிமல்ஸ்க்கும் வந்துட்டு பிளட்டு எந்த டைப்பில் போகுது அப்படின்னு சொல்கிறது தான் கான்செப்ட். எப்படி சர்க்குலேட் ஆகுது அந்த கதை. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு ஓப்பன், இன்னொன்று வந்து க்ளோஸ்ட். ஓகேவா? க்ளோஸ் சிஸ்டம் ஆர் க்ளோஸ் டைப் ஆர் ஓப்பன் டைப் இந்த கதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் சிஸ்டம் பார்க்கலாம். ஓகேவா? ஓப்பன் சிஸ்டம் என்னன்னா, இங்கே பாருங்க, இன் ஓப்பன் சிஸ்டம் என்ன நடக்குதுன்னா, பிளட் இஸ் பம்ப்டு. பிளட் இஸ் பம்ப். நான் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் நீட் டு வரி. ஓகேவா? நோ நீட் டு வரி, சாரி. Blood is pumped out of heart வழியா வெளியே வருது. ஹார்ட் வழியா பிளட் பம்ப் ஆகி வெளியே வருது. அந்த ஹார்ட் அண்ட் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் டைரக்ட்லி bathed in it அப்படின்னு உங்கள் என்சிஆர்டி லைனில் கொடுப்பாங்க. bathed in it. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்ணா இங்கே பாருங்க, ஓப்பன்னா வந்துட்டு பிளட்டு, அந்த ஆர்கனிசம்க்கு ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா பிளட்டு பம்ப் பண்ணுது. பட் அதுக்கு நம்மளுக்கு எப்படி ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கெப்பிலரிஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த பிளட் அப்படியே ஹார்ட் வழியாக வந்துட்டு அப்படியே பிளட் வந்துட்டு கம்ப்ளீட் பாடிக்கு அப்படியே போயிடும். ஓகேவா? இதே க்ளோஸ் இதுக்கு அது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஓப்பன் சிஸ்டம். காக்ரோச்சஸில் ஓப்பன் சிஸ்டம் நினைக்கிறேன். ஐ கெஸ் இமேஜஸ் பார்க்கலாம். ஓப்பன் சிஸ்டம் ஆஃப் சர்க்குலேட்டரி அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது ஒன்று எடுக்கலாமே. இங்கே பாருங்க, க்ளோஸ் சிஸ்டமில் இங்கே பாருங்க எப்படி க்ளோஸ் இருக்குது. பம்ப் ஆகிட்டு ஆர்ட்ரி, வெயின்ஸ் இந்த வழியாக இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட். இதுலேயே இங்கே பாருங்கள் அப்படியே ஓப்பனாக இருக்கும். ஓகேவா?
இல்லைனா இன்னொன்று எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் போடலையா உங்களுக்கு தெரியலையா? ஓப்பன் சிஸ்டம் இமேஜஸ். இங்கே பாருங்க, சூப்பர் எக்ஸாம்பிள். இங்கே பாரு, ஹார்ட்டு பம்ப் ஆகுது, அப்படியே போகுது, டிஷ்யூஸ் வழியாக போயிடுது, அப்படியே திரும்பி வால்ஸ் வழியாக திரும்பி ஹார்ட்டுக்கு போயிடுது, அவ்வளோதான். ஓகேவா? இது வந்துட்டு ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸாம்பிள், டைரக்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், ஆர்டரிஸு, வெயின்ஸு, கெப்லரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டட் பாடி ஸ்ட்ரக்சர்ட் இல்லையா? இது வந்துட்டு க்ளோஸ் சிஸ்டம், அவ்வளோதான். ஈஸி 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 ஈஸி. என்செட்டிக் போகிறேன், சாரி, நோட்ஸுக்கு போகிறேன். குட் நோட். ஓகே, இது ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம்க்கு வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி க்ளோஸ்டு சிஸ்டம் வந்துட்டு இந்த கதையில் பிளட்டு, ரத்தம், பிளட்டு இஸ் transported through vessels, series of vessels, correcta? Series of vessels. என்னது அந்த series of vessels? சொல்லுங்க டக்குன்னு, ஃபாஸ்டா. arteries, veins, capillaries. ஓகேவா? ஆல்ரைட், சூப்பர். இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ இதுதான் மேட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு இன்னெல்லாம் பார்த்தோம், ஒரு வாட்டி ஸ்மால் கிளான்ஸ் இன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். செல்லுலார், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் லெவல். இந்த கதை பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு கதை என்ன பார்த்தோம்? சீலோம் இருக்கா இல்லையான்னு, அது ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். செல்லா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தாச்சு. அப்புறம் வந்துட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். அதில் ஓப்பன் ஆர் எந்த மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்ல சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஓப்பன் ஆர் க்ளோஸ் சிஸ்டம், அதாவது பிளட் இஸ் பம்ப்ட் அவுட் ஆஃப் த ஹார்ட், செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் பாத்ட் இன் இட் கம்ப்ளீட்லி, அப்படியே ஆர் கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணி ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸோட பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கதையெல்லாம் முடித்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு சிம்மெட்ரி. சாரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸி தான். நெக்ஸ்ட்டு சிம்மெட்ரி என்னன்னு பார்த்துடலாம். சிம்மெட்ரியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் சிம்மெட்ரி. என்னதுன்னா சிம்மெட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து சம் அனிமல்ஸாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஸ்பாஞ்சஸ் நம்ம பார்ப்போம். ஸ்பாஞ்சஸ் வந்து என்ன கதைன்னா, ஸ்பாஞ்சஸ் ஆர் மோஸ்ட்லி எல்லா அனிமல்ஸும் ஆன் பேஸ்ட் ஆஃப் சிமெட்ரி தான் நம்ம வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஸ்பாஞ்சஸ் ஆர் மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல். இப்போது நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு சொல்கிறேன். ஏசிமெட்ரி, சிமெட்ரியில் வந்துட்டு 2 டைப்பு. இல்லை என்னடா நீட்டாகவே எழுத மாட்டேன் நான். ஃபஸ்ட்டு ஏசிமெட்ரி, ஓகேவா? நீட்டாக எழுதுறேன். ஏசிமெட்ரி அப்புறம் சிமெட்ரி அப்படின்னு 2 பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போது ஏசிமெட்ரினா தே ஆர் நாட் சிமெட்ரிக்கல். சிமெட்ரியில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பைலேட்ரல் சிமெட்ரி, அப்புறம் ரேடியல் சிமெட்ரி, ஓகேவா? இந்த கதை ஃபஸ்ட்டு சிமெட்ரின்னா என்னென்னா, ஆனால் பாருங்கள், இப்போது நான் இருக்கேன், என் பாடியை வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் மிட்லைன் பிளேனில் என்னை கட் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வரும் இல்லையா? இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அமீபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து நீ எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாலும் எப்படி கட் பண்ணாலும் யூ டோன்ட் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது எப்படி பார்த்தாலும், ஹாஃப்ஸ். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஏசிமெட்ரி. ஒரு சிமெட்ரிக்கு முன்னாடி ஏ வருதுன்னா ஆப்சண்ட், ஓகேவா? அது ப்ரெசன்ட் இல்லை, ஏசிமெட்ரி, ஓகேவா? ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதையும் எழுதிடுறேன். ஏசிமெட்ரிக் கதை
இங்க பாருங்க. Any line, definition of asymmetry, any line passes through the center does not divide into two equal halves. ஸோ bilateral symmetry நான் என்ன சொன்னேன், இப்போ என்ன கட் பண்ணால் 2 ஹாஃபாக தெரியுது. பட் இந்த டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸில் நீ எப்படி கட் பண்ணாலும் யூ டோன்ட் கெட் 2 equal halves. ஓகேவா? does not contain, so does not divide into 2 equal halves. ஓகேவா? 2 equal halves. இதுதான் வந்துட்டு definition of asymmetry. ஓகேவா? இதுக்கு டயக்ராம்ஸ் வந்துட்டு உங்கள் என்சிஆர்டிலே இருக்குது. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த கதையெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இது ரேடியல் சிமெட்ரி. ஏசிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலையா? ஸோ ஓகே, நான் ரேடியல் சிமெட்ரிக்கு காட்டுறேன். ஸோ 2 equal halves டிவைட் இல்லைனா ஏசிமெட்ரி. சிமெட்ரியில் வந்துட்டு 2 டைப் சொன்னேன் நான். என்னது? சிமெட்ரியில் அண்ணா 2 டைப் இருக்குது. சிமெட்ரியில் வந்துட்டு ரேடியல் சிமெட்ரின்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ ஆனால் இப்போது ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா என்னதுன்னா, இப்போது நான் டெஃபினேஷன் எழுதுறேன். பிஃபோர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகேவா? எனி பிளேன். ஓகேவா? இப்போது ஒரு ஆர்கனிசம் இருக்குது, ஒரு சோ அதான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு சோ ஆர்கனிசம் இருக்குது. நீ எந்த பிளேனில், ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சா வச்சுக்கோங்க. இப்போ எந்த பிளேனில் நீ கட் பண்ணாலும் யூ வில் கெட் எனி பிளேன் இஃப் யூ கட் ஆர் அந்த பிளேனில் நீ பண்ணனா ஒரு இமேஜின் லைன் போட்டனா யூ வில் கெட் 2 identical halves. ஓகேவா? இதே பயோலெட்ரிக் என்னன்னா, பயோலெட்ரிக் இதுக்கும் என்னது வித்தியாசம்னா, பயோலெட்ரிக்கில் எனி பிளேனில் கட் பண்ணலாம ஒன்லி ஒன் பிளேன் டு த மிட் லைன் நீ கட் பண்ணனா யூ வில் கெட் 2 equal halves. இதுதான் கதை. ஆல்ரைட், இவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் ரேடியல் சிமெட்ரிக்கு டெஃபினிஷன் எழுதிடுறேன். ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரிக்கு டெஃபினிஷன் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க. எனி பிளேன் passes, ஓகேவா, passes through, passing through center of the body, divides the organism into 2 any plane. இது நான் வச்சுக்கோங்க, any plane 2 equal halves. ஓகேவா? இதோட இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்க, சீலன்ட்ரேட்ஸ், கலர் சீலன்ட்ரேட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு டீனோஃபோரா, சி சைலண்ட் டீனோஃபோரா, அப்புறம் எச்சினோடெர்மேட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஆல்ரைட், இதுதான் ரேடியல் சிமெட்ரி கதை. நெக்ஸ்ட் பைலேட்ரல் சிமெட்ரி. நான் சொன்ன மாதிரி டெஃபினிஷன் எழுதுறேன். பைலேட்ரல் சிமெட்ரியில் கதை என்னன்னா, இங்கே பாருங்க, லைக் இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லலாம், இதில் என்ன எழுதலாம்? ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு எழுதுங்க பாருங்க. அனிமல்ஸ் டிவைட் இன்டூ, ஓகேவா, டிவைடட் இன்டூ 2 equal halves. ரெண்டாக கட் பண்ணுது. எப்போ? 2 equal halves left and right. எப்படி? left and right. if you cut in only one plane, இது பேர் தான் bilateral symmetry.
ஸோ என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். அனிமல்ஸ் லைக் இங்கே பாருங்கள், நான் ரெட்டில் எழுதுறேன் இங்கே. அனலிட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ் இப்போதைக்கு. ஓகே, சூப்பர். புரிஞ்சுதா? எக்ஸாக்ட்லி, அனலிட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ். இப்போ டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருங்க. நான் வந்துட்டு ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி காட்டுறேன்னு சொன்னேன்ல. நீங்கள் பாருங்கள், ரேடியல் சிமெட்ரியில் இங்கே பாருங்கள், எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணாலும் யூ வில் கெட் 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ். இது ரேடியல் சிமெட்ரி, ஓகேவா? இது ரேடியல் சிமெட்ரி. இது இங்கே பாருங்கள், பைலேட்ரல் சிமெட்ரியில் கரெக்டாக ஒரு பிளேனில் யூ வில் கட் பண்ணாதான் யூ வில் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகேவா? வேறு எனி பிளேனில் கட் பண்ணால் யூ டோன்ட் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகேவா? ஆல் ரைட், நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு சீலோம் முடிஞ்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீலோம் முடிக்கல. இப்போது டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? டிப்ளோபிளாஸ்டிக், டைனாலே 2. ஓகேவா? டிப்ளோபிளாஸ்டிக், இங்கே டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். நண்டு பிராண்டா? யார் அவன்? எக்ஸாம்பிள் ஃபார் பைலேட்ரல் சிமெட்ரி வந்துட்டு நண்டு பிராண்டா உங்களுக்கு? டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இங்கே என்னன்னா, நம்ம எம்ப்ரியோ லேயர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எம்ப்ரியோ லேயர்ஸ் தான் வந்து 2 எம்ப்ரியோ லேயர்ஸ் இருந்தால் அது டிப்ளோ. அதே 3 இருந்தால் அது ட்ரிப்ளோ. ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம். அதாவது இது என்சிஆர்டி லைனில் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிறது ஒழுங்காக கவனிங்க. நம்ம பாடியில் எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டூலா டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேவா? பிளாஸ்டூலா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டூலா ஸ்டேஜுக்கு அப்புறமா எம்ப்ரியோ இருக்கு இல்லையா? எம்ப்ரியோ அண்டர்கோ என்ன ஆகும்னா, இந்த எம்ப்ரியோ அண்டர்கோ கேஸ்ட்ரூலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரூலேஷன். இந்த கிராஜுலேஷன் ஆனக்கப்புறமா என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள், செல்ஸ் வந்து டிவைட் ஆகுமா. செல்ஸ் வந்து டிவைட் இன்டு ஜெர்ம் லேயர்ஸ். ஓகேவா? அது பேர் என்னன்னா ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெர்ம் லேயர்ஸ் வந்துட்டு பேசிக்கலி அது ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஷீட் வந்து ஷீட் ஆஃப் செல்ஸ் விச் லேட்டர் டிஃப்ரென்ஷியேட். அந்த செல்ஸ் இருக்கு, அந்த ஷீட் ஆஃப் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டு, இங்கே பாருங்க, டிஷ்யூ இல்லைன்னா ஆர்கன், அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேவா? ஆல் ரைட், இதான கதை. ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே ஏதோ டவுட்ஸ் இருக்கா? நான் எடுத்த வரைக்கும் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போது I'll give you 30 seconds time. ஓகே, புரிஞ்சுது, சூப்பர். ஓகே, ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டிப்ளோபிளாஸ்டிக்னா 2 ஜெம் லேயர்ஸ் சொன்னேன். டிப்ளோபிளாஸ்டிக் 2 ஜெம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 டைல 2 ஜெர்ம் லேயர்ஸ். அதுக்கு ட்ரிப்ளோனா 3 அப்படின்னா 3 ஜெர்ம் லேயர்ஸ். ஸோ 2 ஜெம் லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2 ஜெம் லேயர்ஸ் வந்து எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, எக்டோடம், எண்டோடம். ஓகேவா? இதுதான் அந்த 2 லேயர்ஸ், ஜெர்ம் லேயர்ஸ். ஓகேவா? எக்டோடம் அண்ட் எண்டோடம். இதுக்கு டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின், சீலன்ட்ரேட்ஸ். ஓகேவா? ஆல் ரைட். இப்போ பாருங்க,
அனிமல்ஸ் இங்க பாருங்க, அனிமல்ஸ் சில இப்போ டிப்ளோபிளாஸ்டிக் இல்ல, இப்போ அனிமல்ஸ் which develop in embryo has third germinal layer. அந்த லேயர் பேர் என்னன்னா மீசோடெர்ம். ஸோ இங்க ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? கதைனா ஒரு வார்த்தை. இங்க வந்துட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகேவா? மீசோக்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ காட்டுறேன். மீசோக்ளையா இஸ் present between எக்டோடெர்ம் அண்ட் எண்டோடெர்ம். எக்டோடெர்ம்னா வெளியேமா, எண்டோடெர்ம்னா உள்ள. எண்டோனா உள்ள. ஓகேவா? இதுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும். அது டிஃப்ரென்ஷியேட் ஆகாத ஒரு சிம்பிள் லேயர். அந்த லேயர் பேர் மீசோக்ளையா. அது எதில் இருக்கும்னா டிப்ளோபிளாஸ்டிக்கில் இருக்கும். அதே இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் மீசோடெர்ம். அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ விச் இஸ் present between ectoderm and endoderm. ஓகேவா? present in between ectoderm and endoderm. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பிளாட்டிஹெல்மின்திஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் மீசோடெர்ம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மீசோடெர்ம் என்ன பண்ணோம்னா இந்த 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 டைப் ஆஃப் ஜெர்ம் லேயர், இந்த தேர்ட் ஜெர்ம் லேயர் என்ன பண்ணுமா, இது இது நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆயிட்டு என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, மெனி டைப்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மசில், கனெக்டிவ் டிஷ்யூ, இது எல்லாமே இந்த லேயர்னால தான் நமக்கு கிடைக்குது. மசில், கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட்டு, போனு, கோனட்ஸு, இது எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் என்சிஆர்டியில் இல்லை, நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸெட்ரா. உங்கள் என்சிஆர்டியில் இல்லை இந்த லைன்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில். ஓகேவா? தெரியுதா இப்போ? தெரியல சார் பின்னாடி இருக்குது அப்படின்னீங்க. ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் பேஜுக்கு போ. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கதை எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மீசோக்ளையா காட்டிட்டு சீலோம் போகிறேன், இல்லைன்னா புரியாது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டிப்ளோபிளாஸ்டிக் இருக்கு பாருங்க. டிப்ளோபிளாஸ்டிக்ல இன்னும் க்ளோஸர் போலாட்டா. மீசோடெர்ம்ல நான் சொன்ன மாதிரி எக்டோடெர்ம் வெளியே இருக்கு, எண்டோடெர்ம் உள்ள இருக்கு. இது நடுவில் வந்துட்டு present between எக்டோடெர்ம் அண்ட் மீசோடெர்ம் டிஃப்ரென்ஷியேட் ஆகாத லேயர் வந்து மீசோக்ளியா. ஓகேவா? இங்க இருக்கு. அது டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன்? எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்ஸ். ஓகேவா? மறக்காங்க. இப்போ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்துட்டு எக்டோடெர்ம் இருக்கு, எண்டோடெர்ம் இருக்கு. எக்டோடெர்ம் இருக்கு, எண்டோடெர்ம் இருக்கு. நடுவில் டிஃப்ரென்ஷியேட் ஆன மீசோடெர்ம் இருக்கு. ஓகேவா? தேர்ட் ஜெர்ம் லேயர். ஓகேவா? 3. ஆல் ரைட். இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ சீலம் பற்றி பார்ப்போம். சீலம்னா சீலம்னாலே பாருங்க, ஒரு கேவிட்டி, ஒரு ஸ்பேஸ். இல்லை கேவிட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, கேப்பு. ஓகேவா? இது எல்லாமே சீலம், ஒரு சீலமை குறிக்குது. ஸோ இந்த சீலம்னா இங்கே என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம உள்ள ஒரு லேயர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள்ள ஒரு இன்டர்னல் ஆர்கனுக்கு ஒரு லேயர் இருக்கு. வெளியே நம்ம பாடி ஸ்கின்னுக்கு ஒரு லேயர் இருக்கு. இது நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா? இது பேர் தான் சீலம். ஓகேவா? ஸ்பேஸ் ஒரு கேப். ஓகேவா? இதுதான் சீலம். இந்த மாதிரி சீலம் இருக்கிற அனிமல்ஸ் ஆர் ஆர்கனிசம்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே இந்த மாதிரி ப்ரெசன்ட் கேப் இல்லைன்னா அவங்கள வந்துட்டு ஏசீலோமேட்ஸ். அவ்வளோதான். பேசிக் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இப்போ உங்களோட என்சிஆர்டி லைனே எழுதுறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, சீலோம்.
இங்க பாருங்க உங்க எஸ்ஏ லைன்ல எழுதிருக்கு presence of cavity அந்த கேப் ஒரு cavity presence of cavity between யாரு between the body and gut wall body wall and the gut wall gut இருக்கு இல்லையா gut wall is very important as we know so இது எப்படி இது இம்பார்ட்டன்ட்னால இது பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஓகேவா so இந்த body wall is the body cavity is lined by யாரு mesoderm அவங்க யாரு is called coelom ஓகேவா அந்த coelom அந்த ஸ்பேஸ் வந்துட்டு presence animals present-ஆ இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு coelomates அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா டக்க பார்த்துடலாம் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க பாருங்க annelids இந்த சாப்டர் ஃபுல்லாவே எக்ஸாம்பிள்ஸ் தான் வேணும்னா உங்களுக்கு நிமோனிக்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன் ஓகேவா annelids mollusks arthropoda அப்புறம் echinoderms or echinodermata hemichordata chordata ஓகேவா hemichordata அப்புறம் chordates ஓகேவா அவ்வளவுதான் ஸோ இவங்க தான் சீலோம் நெக்ஸ்ட் சில அனிமல்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கு ஓகேவா இன் சம் அனிமல்ஸ் இங்க பாருங்க சம் அனிமல்ஸ் த பாடி கேவிட்டி இஸ் லைன்ட் பை மீசோடம் அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டெட் இந்த மீசோடம் இல்லாம சாரி சம் அனிமல்ஸ் வந்துட்டு பாடி இன்டர்னலாக அந்த மீசோடம் அதை சீலோம்னு சொல்லுவோம்ல அது இல்லாம தே வில் present they have ஒரு பவுச்சஸ் மாதிரி ஆனா அது மீசோடம்மும் கிடையாது ஓகேவா ஒரு குட்டி பவுச்சஸ் மாதிரி பிரசன்டா இருக்கும் அது நடுவில் எக்டோடம்க்கும் எண்டோடம்க்கு இது எக்டோ ஓகேவே இது எண்டோ இது நடுவில் கம்ப்ளீட்டா டிஃப்ரென்ஷியேட் ஆகாம ஏதோ குட்டி பவுச்சஸ் மாதிரி இருக்கும் இந்த பவுச்சஸ் தான் வந்துட்டு சூடோ சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சூடோ சீலோமேட்ஸ் நாங்க காட்டுறேன் ஆல்ரைட் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சீலோம் இருக்கு ஓகேவா ஸ்பேஸ் இருக்கா இங்க பாருங்க இது வந்துட்டு சூடோ சீலோம் இங்க பாருங்க பவுச்சஸ் மாதிரி பிரசன்ட் இருக்கு இங்க பாருங்க சூடோனா ஃபால்ஸ் ஓகேவா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஃபால்ஸா சூடோ சீலோமேட்ஸ் இங்க பாருங்க ஃபால்ஸ் சீலம் இது சீலோம் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு ஆனா அது கம்ப்ளீட் ஸ்பேஸ் கிடையாது ஓகேவா ஃபால்ஸ் சீலம் ஓகே சூடோசீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓகேண்ணா அப்படின்னு தேங்க்யூ ஆல்ரெடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ண்ணா தேங்க்யூ ஓகே இப்போ இந்த சூடோசீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆஸ்கி எலிமெண்டீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்கி எலிமெண்டீஸில் ஃபைலம் ஆஸ்கி எலிமெண்டீஸ் நம்ம படிப்போம் ஓகேவா டீட்டெயிலாக படிப்போம் இப்போ கிடையாது நெக்ஸ்ட் கிளாஸில் ஸோ அப்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி ஓகேவா ஸோ ஓகே ஸ்பேஸ் இருக்குன்னா பாடி இன்டர்னல் ஸ்பேஸ் இருக்குது அவங்க வந்துட்டு சீலோமேட்ஸ் இருக்காங்க ஸ்பேஸ் இல்லை ஸோ அனிமல்ஸ் விச் possess or doesn't have any space in between ஓகேவா ஸோ ஆர் பாடி கேவிட்டி ஆப்சன்ட் கூட எழுதிக்கலாம் பாடி கேவிட்டி ஆப்சன்ட் ஸோ அவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள பேர் வந்துட்டு ஏசிலோமேட்ஸ் சொல்லுவாங்க ஆப்சன்ஸில் ஏசிலோமேட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பிளாட்டிஹெல்மின்தீஸ் ஃபைலம் இல்லை நம்ம பிளாட்டிஹெல்மின்தீஸ் நம்ம படிப்போம் பிளாட்டிஹெல்மின்தீஸ் ஓகேவா பிளாட்டிஹெல்மின்தீஸ் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஆல்ரைட்
platyhelminthes. இப்போ இது பார்த்தாச்சா, நெக்ஸ்ட்டு சீலோம்ஸ்லாம் பார்த்தாச்சு. அவ்வளோதான் சீலோம். 3 தான் இருக்குது. இப்போ சீலோம்னு கேட்டாலே டக்கு 1 சீலோம் இல்லை, ஏசீலோமேட்ஸ். இன்னொன்று சீலோம் இருக்குது, தே ஆர் சீலோமேட் அனிமல்ஸ், சீலோமேட்ஸ். இல்லை ஒரு மாதிரி சீலம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி இருக்குது, அவங்க வந்து சூடோசீலமேட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? சூடோசீலமேட்ஸ்க்கு எப்படி இருக்கும், எக்டோடம் நடுவில் வந்துட்டு பவுச்சஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே வந்துட்டு ஏசீலோமேட்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஓகேவா? இதே சீலோமேட்ஸ்க்கு அப்படியா இருந்தால் இன்டர்னல் கேவிட்டி ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இந்த கதை. இப்போ நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். செக்மெண்ட்ஸ். ஸோ செக்மெண்ட் இங்கே பாருங்கள், செக்மெண்ட் இப்படி இருந்தால் இந்த மாதிரி செக்மெண்ட்டாக இருந்தால் இங்கே வந்து செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்மெண்டேஷன் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இன் சம் அனிமல்ஸ், சில அனிமல்ஸில், இன் சம் அனிமல்ஸ் பாடி பாருங்கள், பாடி எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி ஆல்சோ, வெளியே அப்புறம் உள்ள, இன்டர்னலி டிவைடட் இன்டூ செக்மெண்ட்ஸ். ஓகேவா? செக்மெண்ட்டாக வெளியும் உள்ளியும் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டிவைட் இன்டூ செக்மெண்ட்ஸ். ஓகேவா? செக்மெண்ட்ஸ் வித் சீரியல் ரெப்பிட்டேஷன். இங்கே பாரு 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்குல்ல, நம்ம சீரியல் எபிசோட் மாதிரி. ஸோ சீரியல்னா ஒரே லைனில் போயிட்டே இருக்கு, அதே ஃபார்மில் அரேஞ்ச் ஆகிட்டு, அதுதான் சீரியல் ரெப்பிட்டேஷன். ஓகேவா? சீரியல் ரெப்பிட்டேஷன். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் earthworm. ஓகேவா? earthworm நான் இமேஜஸ் காட்டுறேன். earthworm. இந்த டைப் ஆஃப் செக்மெண்டேஷன் கால்ட் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். ஓகேவா? மெட்டாமெரிக் segmentation. And this phenomenon, in the type of phenomenon is known as metamerism. ஓகேவா? அவ்வளோதான். எர்த்தோம் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இந்த டைப் ஆஃப் இந்த ஃபினாமினன் நடக்குதுல, அந்த ஃபினாமினுக்கு பேர் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எர்த்தோம் டக்குன்னு காட்டிடுறேன். Metameric segmentation. இங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாரு, ஒரு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி தான். ஓகேவா? இது பேர் தான் செக்மெண்ட்ஸ். இதுதான் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். ஓகேவா? ஆல் ரைட். ஸோ இதுதான் அந்த கதை. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது செக்மெண்டேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நோட்டோகார்டில் இருக்கிறது, நோட்டோகார்டு இல்லாதது, அதை பற்றி பார்ப்போம். நோட்டோகார்ட் அப்படின்னா என்னதுன்னா, இங்கே பாருங்கள், கார்ட்ஸ் அதில் நடுவில் ஒரு குட்டி இப்படி ஓட்ட மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி ஸ்பைனல் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் நோட்டோகார்ட்ஸில் இப்படி இருக்கும். இதுதான் நோட்டோகார்ட். ஓகேவா? இது நான் காட்டுறேன், நோட்டோகார்ட் இமேஜஸ் காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி லைனாக இருக்க அந்த சர்விக்கலில் இதில் வந்துட்டு இப்படி இந்த வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஓட்டை இருக்குது, இங்கே ஹோல் மாதிரி இருக்குல்ல, இது பேர் தான் நோட்டோகார்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இப்போ நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி படிக்கலாம். ஸோ நோட்டோகார்ட் அவங்க நீட்டில் என்சிஆர்டியில் கொடுத்தது அப்படியே நான் சொல்கிறேங்க பேர். நோட்டோகார்ட் இஸ் அ மீசோடெர்மலி, பாருங்க, மீசோடெர்மலி டிரைவ்டு டேஷ் லைக் ஸ்ட்ரக்சர், ராட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? rod like structure formed on the dorsal
ஓகேவா? டார்சல் இங்க பாருங்க, டார்சல் சைடு. ஓகேவா? இது டார்சல் சைடு பின்னாடி. டார்சல் சைடு ஆஃப் டியூரிங் எப்போ? டியூரிங் எம்ப்ரியானிக், எக்ஸாக்ட்லி, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இன் சம் அனிமல்ஸ். ஓகேவா? அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ அனிமல்ஸ் வித் நோட்டோகார்ட். ஓகேவா? அனிமல்ஸ் வித் நோட்டோகார்ட், அதுதான் இந்த டோட்டல் கதை. அனிமல்ஸ் வித் நோட்டோகார்ட். ஸோ என்ன சொல்லுவாங்க? they are called what? Chordates. Correct. Super. Chordates. ஓகேவா? So animals absence of notochord. என்னடா டேய், absence of notochord வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கார்டேட்ஸ், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிள் Porifera to echinodermates. Porifera to echinodermates வந்துட்டு, echinoderms வந்துட்டு இந்த மாதிரி தான், absence of notochord. ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க எங்கேயாவது டவுட் இருக்கா? இங்கே டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறேன். எஸ்ன்னு சொல்கிறது போல டவுட்டை போட்டுருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. ஃபைலம் Porifera டு ஃபைலம் echinoderms வரைக்கும். ஓகேவா? எக்ஸாக்ட்லி. ஓகே, எல்லோரும் நோ டவுட்ஸ்ன்னு தான் சொல்கிறீங்க. கிளியர் சார். ஓகே, சூப்பர். இப்போது இதை முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அனிமல் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த கதையை வந்துட்டு இங்கே நம்ம இருங்க நான் காட்டுறேன். அதை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து எங்கே வரைக்கும் முடிச்சோம்? இங்கே பார், செக்மெண்டேஷன் நோட்டோகார்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். Porifera to echinoderms ஒன்றுனா இங்கே பாருங்கள், Porifera to echinoderms இருக்கா, இதுதான் நோட்டோகார்ட்ஸ். ஓகேவா? இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இங்கே பாருங்கள். இந்த கிளாசிஃபிகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது தான், அதே கதை தான், சேம் ஸ்டோரி, கொஞ்சம் இந்த கிளாசிஃபிகேஷன் பேசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் கிளாஸ் இல்லைம்மா. இப்போது நான் முடிஞ்சால் ஃபைலமில் ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். ஓகேவா? ஓகே, ஃபைலம் Poriferaல ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு கிங்டம் இருக்கா? கிங்டம், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமிட்ரி, நீங்கள் சொன்ன பாடி கேவிட்டி, ஃபைலம். ஓகேவா? இல்லை, ஃபஸ்ட்டு அனிமல் கிங்டம் வந்துட்டு அனிமலியா கிங்டம் பார்க்குறோம். அதோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம பாருங்கள், செல்லார் லெவல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் லெவல்னு இருக்கா? இல்லை வந்துட்டு இது தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ செல்லுலர் லெவலோட சிமிட்ரி எப்படின்னா ஏசிமெட்ரிக்கல். ஸோ சிமிட்ரியே இருக்காது. ஓகேவா? எப்படி கட் பண்ணாலும் வந்துட்டு தே ஒன்ட் பி 2 equal halves ஒன்று கிடைக்காது. அப்போ அதோட பாடியோட கேவிட்டி உள்ள ஸ்பேஸ் வந்துட்டு இருக்காது. ஓகேவா? தே ஆர் ஏசிலோமேட்ஸ். ஓகேவா? அவங்க எந்த ஃபைலமில் வருவாங்கன்னா, அனிமல்ஸ் ஃபைலம்னா அனிமல்ஸு, அவங்க வந்து Porifera ஃபைலமில் வருவாங்க. ஓகேவா? Porifera இது செல்லுலர் லெவல். இப்போ அதே டிஷ்யூ இல்லைனா ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இது வந்துட்டு 2ஆக நம்ம பிரிச்சோம். ஒன்று ரேடியல் சிமிட்ரி, ஒன்று பைலேட்ரல் சிமிட்ரி. பைலேட்ரல் சிமிட்ரினா ஒரே ஒரு பிளேனில், ஒரு பிளேனில், ஒன்லி ஒன் பிளேனில் நீ கட் பண்ண, மிடில் லைன்லேருந்து கட் பண்ணால் யூ வில் கெட் 2 equal halves. அது பேர் பைலேட்ரல். ரேடியல் சிமிட்ரி, எனி பிளேனில் இஃப் யூ கட் ஆர் டிவைட் யூ வில் கெட் 2 identical halves. அது ரேடியல் சிமிட்ரி. இப்போது அதோட சீலோம் வந்துட்டு ஏசிலோமேட்டா. அதோட ஃபைலம் வந்துட்டு இங்கே பாருங்கள், சிலிண்ட்ரேட்டா, சினேடீரியா, அப்புறம் டீனோஃபோரா. ஓகேவா? இதே இப்போ பைலேட்ரல் சிமிட்ரியில் வந்துட்டு 3 இருக்குது பாடி கேவிட்டி. ஓகேவா? வித்தவுட் பாடி கேவிட்டி ஏசிலோமேட்ஸும் இருக்குது, ஃபால்ஸ் சீலம் சூடோசிலோமேட்ஸும் இருக்குது, ட்ரூ சீலம் கரெக்டாக ஸ்பேஸும் இருக்குது, அதுவும் சீலோமேட்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏசிலோமேட்ஸில் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தீஸ் வரும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எல்லா ஃபைலமும் பார்ப்போம். Porifera, சிலிண்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தீஸ், ஆஸ்கியல்மின்தீஸ், அனிலா, ஆர்த்ரோபோடா, மோலஸ்கா, எச்சினோடெர்ம், செமிகார்டேட்டா, கார்டேட்டா. இதோட தான் இந்த சாப்டரே முடியும். ஓகேவா? ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோமேட்ஸ் ஓட ஃபைலம் வந்துட்டு பிளாட்டிஹெல்மின்தீஸ், ஃபால்ஸ் சீலம் வந்து ஆஸ்கியல்மின்தீஸ், ட்ரூ சீலோமேட்ஸ் வந்து அனலிட், ஆர்த்ரோபோடா, மோலஸ்கா, எச்சினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன். இது புரிஞ்சாலே உங்களுக்கு இந்த டோட்டல் ஸ்டோரி புரிஞ்சிச்சு. ஓகேவா?
கத்தி கத்தி எடுக்கிறேன்டா, புரிஞ்சுக்கோங்கடா. ஸோ இதுதான் கதை. இப்போ பொரிஃபெராவில் நான் பொரிஃபெராவில் ஒரு சர்டன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஜஸ்ட் இங்கே வரைக்கும் எடுக்கிறேன் வேணும்னா, ஓகேவா? செக்ஸஸ் வரைக்கும் இருக்காமல் இங்கே வரைக்கும் எடுக்கிறேன். போயிடலாமா? டிக்கு டிக்கு. இப்போது பொரிஃபெரா ஃபஸ்ட்டு ஃபைலம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபைலம் பொரிஃபெரா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் செக்ஷன்லேருந்து நம்ம டீட்டெயிலாக போகலாம். பொரிஃபெராவில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா, தேர்லி ஸ்பாஞ்சஸ் தான் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க, ஓகேவா? தே ஆர் மோஸ்ட்லி ஸ்பாஞ்சஸ், ஓகேவா? ஸ்பாஞ்சஸ் இதெல்லாம் எங்கே லிவ் ஆகும்னா மோஸ்ட்லி மெரைன், உப்பு தண்ணியில் வாழ்கிற அனிமல்ஸ், மோஸ்ட்லி மெரைன், ஓகேவா? தண்ணியில் வர ஆர்கனிசல். தே ஆர் ஏசிமெட்ரிக்கல், ஸோ ஷேப் இல்லை, ஓகேவா? எப்படி கட் பண்ணாலும் தே ஆர் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ், ஸோ ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். இங்கே வரைக்கும் புரிஞ்சுதா? இதுக்கப்புறமா என்ன தெரியணும் அப்படின்னா இதை பற்றி, they are primitive multicellular organisms. primitive multicellular organismsனா என்சிஆர்டி லைனில் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்டு கீழே என்சிஆர்டி நோட்டு எடுத்து வச்சிங்கன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா primitive multicellular organisms அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேங்க பாருங்கள். primitive multicellular organisms அப்படின்னா என்னதுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு, அனிமல்ஸ் ஹாவ் சிம்பிளர் பாடி ஆர்கனைசேஷன். அவங்கள தான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க. சிம்பிளர் பாடி ஆர்கனைஸ், காம்ப்ளெக்ஸாக இருக்காது, சிம்பிளராக இருக்கும், ஓகேவா? சிம்பிளர் பாடி ஆர்கனைசேஷன், ஓகேவா? இதுக்கு அப்புறமா ஆர்கனைசேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்? செல்லுலார், நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்கனைசேஷன் வந்துட்டு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஓகேவா? செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்பாஞ்சஸ் டிரான்ஸ்போர்ட். ஸ்பாஞ்சஸ் வந்துட்டு இந்த வாட்டரு, ஆக்சிஜனு, நைட்ரஜன் ஸ்பேஸ் இதெல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இந்த கதை எப்படின்னு பார்ப்போங்க. இப்போ ஸ்பாஞ்சஸ் ஆர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஓகேவா? வாட்டர் டிரான்ஸ்போர்ட் என்னதுன்னு பார்ப்போம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அது இன்னொரு பேர் வந்து கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே பாருங்க, அது இருக்கு இல்லையா, அந்த டயக்ராம் நான் காட்டுறேன், இங்கே பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் பொரிஃபெரா. இங்கே இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் பொரிஃபெரா. இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே பாருங்கள். த ஸ்பாஞ்சஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம் சொன்னா, அப்புறம் த வாட்டர்ஸ் என்டர் த்ரூ மைன்யூட் போர்ஸ். அந்த மைன்யூட் போர்ஸ் பேர் ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மைன்யூட் போர்ஸ் இருக்குல்ல, அந்த இந்த போர்ஸ் பேர் இங்கே இருக்குல்ல, இப்போ இந்த குட்டி குட்டி போர்ஸ், இது வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ், இதுக்குள்ளே தான் உள்ளே போகும் தண்ணி, டிரான்ஸ்போர்ட், வாட்டர் எல்லாமே, ஓகேவா? இந்த குட்டி பேர் வந்து ஆஸ்டியா அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இன்டு பாடி வால், உள்ள பாடி வால்குள்ளே உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே எங்கே ரீச் ஆகும்னா உள்ள சென்ட்ரல் கேவிட்டிக்கே போயிடும் இந்த ஸ்பேஸ், இந்த குட்டி ஓட்டை. அந்த சென்ட்ரல் கேவிட்டி பேர் இங்கே பாருங்க, ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸ்பாஞ்சோசீல். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்சோசீல் வழியாக இன்னெல்லாம் போகுதுன்னா இன்னெல்லாம் நடக்குதுங்க பார். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, ஃபுட்டு இது இல்லாமல் குட்டி குட்டி மைக்ரோஆர்கனிசம்ஸ் ஃபுட்டு வந்துட்டு இது இல்லை, அந்த தண்ணி வழியாக இப்படி போகுதுல்ல, அப்படி கிராப் பண்ணிக்கோ. ஸோ ஃபுட் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, குட்டி குட்டி மைக்ரோப்ஸ் கிடைக்குது. இது இல்லாமல் ஆக்சிஜன் O2 உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, ஓகேவா? O2 எக்ஸ்சேஞ்ச் இந்த வாட்டர்லேயே நடக்குது, ஓகேவா? டிசால்வ் வாட்டரில் அப்படியே வந்துட்டு ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிட்டு அப்படியே அது அன்டிசால்வ் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுறது, ஓகேவா? இது வெளியே எங்கே? ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் த்ரூ சீனோசைட் ஆர் காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நீட் கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ சீனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேற என்ன தெரியும்னா, இல்லைன்னா ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்பாஞ்சோசீல், இங்கே பேர் ஸ்பாஞ்சோசீல். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இது கோஸ் அவுட் த்ரூ, இது வெளியே எப்படி போகுதுன்னா த்ரூ ஆஸ்குலம் த்ரூ வெளியே போயிடும், ஓகேவா? கெட் அவுட், இங்கே பாரு, கெட் அவுட் த்ரூ ஆஸ்குலம் அப்படின்னு சொன்னேன்னா, இட் கெட் அவுட் த்ரூ ஆஸ்குலம். இதனால ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், சீனோசைட்ஸ், அப்புறம் ஆஃப் காலர் செல்ஸ் விச் ஹேவ் சீனோசெல்ஸ் அண்ட் கேனல். இது இல்லாமல் டைஜஷன் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்ட்ரா செல்லுலார். டைஜஷன் ஆஃப் திஸ் வந்துட்டு இன்ட்ரா செல்லுலார், ஓகேவா? எக்ஸ்ட்ரா செல்லுலார் கிடையாது, இன்ட்ரா செல்லுலார், தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த கதை. இங்கே இருக்க முடிச்சுன்னா டைஜஷன் வந்து இன்ட்ரா செல்லுலார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு இங்கேருந்து பார்ப்போம். இந்த பாடி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட், இதுலேருந்து நெக்ஸ்ட் ஃபைலம்ஸ் எல்லாமே கிளியராக முடிப்போம். Alright students, thank you for listening today's class. So we'll end up this session today.
ஆல்ரைட், தேங்க்யூ. போய் தூங்கலாம், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் செஷன்ஸோட வரேன், நெக்ஸ்ட் ஃபைலம்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா டீஆக்சிஜனேட்டட் அண்ட் ஆக்சிஜனல் பிளட் மிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சிஜன் ஆகுமா அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இப்போ நான் டீட்டெயிலாக நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எல்லாமே. ஸோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டைம் ஆயிடுச்சுல 9:30. வெரி குட் ஈவினிங், குட் நைட், குட் ஈவினிங்கா. ஸோ தேங்க்யூ, குட் நைட். ஸோ டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நாளைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஷன் அந்த டவுட்ஸ் தான். அப்புறம் டவுட்ஸு, அதுக்கப்புறமா ரிவிஷன். இப்போலாம் என்ன எடுத்தனோ அது ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபைலம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ, குட் நைட், குட் நைட். ஸோ அண்ணா இப்போ லெக்சர் நோட் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு பிரெய்னி மேடிக் டீமுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? குட் நைட் கைஸ். Very thank you.